தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்வதற்கு முன்பாகவே அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக சம்பாய் சோரன் நியமிக்கப்பட்டு அவர் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் இந்த அமலாக்கத்துறை வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறையில் வந்த அவர் தற்பொழுது மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சராக இருந்து வந்த சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்காக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து சம்பாய் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்காக ஹேமந்த் சோரன் உரிமை கோருவார் என்றும் ஆளுநர் அதனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஹேமந்த் சோரன் மீண்டும் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பொறுப்பேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் பதவி விலகுவதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற மாநில மக்களவை தேர்தலோடு சேர்த்து அம்மாநிலத்தில் காலியாக இருந்த சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடந்தது. அதில் ஹேமந்த் சோரனினுடைய மனைவி கல்பனா சோரன் என்று வெற்றி பெற்ற நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜாமீனில் ஹேமந்த் சோரனே வெளிவந்துவிட்ட நிலையில் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.